பேர பிள்ளை அத்தை வீட்டுல போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. அத்தை வீட்டுக்கு தானே போனீங்க, என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? அது பெரிய கதை பாட்டி. அது பெரிய கதை பாட்டி. நாங்களே சோகமா வந்திருக்கோம். நீங்களே சோகம் வந்திருக்கீங்களா? எதுக்கு? இனிமேல் நாங்க அத்தை வீட்டுக்கு போக மாட்டோம். ஏன் தங்க பிள்ளைல ரொம்ப சேட்டை பண்ணிட்டீங்களா? அத்தை அடிச்சிட்டாவளா? இல்ல. அப்படின்னா எதுக்கு போக மாட்டீங்க? போக மாட்டோம். நாங்க இனிமேல் அத்தை வீட்டுக்கு போகவே மாட்டோம். ஏன் தங்கங்களா? அனனி அக்காவும் அத்தையோ அண்ணனை யாச்சிட்டாங்கல்ல. அத்தா பிள்ளைங்க என்னங்க சொல்லிட்டு இருக்காங்க? இவங்க ஏதாச்சும் சேட்டை பண்ணிருப்பாங்க, சத்தம் போட்டுப்பாலா இருக்கும். என்னம்மா தங்கங்களா? அனனி அக்காவும் அத்தையோ திரிப்பரனா திட்டிட்டாங்கல்ல. அதான் அண்ணா அழுதாங்கல்ல. அதான் நாங்க இனிமேல் அத்தை வீட்டுக்கு போவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏங்க பிள்ளைங்க இப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏதோ நடந்திருக்கு. அவன் திலிப்பை கூப்பிடுங்க. அவன் அணக்கலாம போகும்போதே எனக்கு தெரியும். ஏ திலிப்பே, திலிப்பே மற மாட்டாங்க. அண்ணா அழுதாமல்ல. திலீப்பே. பாட்டி, தாத்தா. என்னையா என்னாச்சுடி? ஏய், பிள்ளைங்க வந்து உளறிட்டாங்கடா. அத்தடிடே நம்ம ஓடிரோமடா. அதான் அண்ணன் சொல்ல கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. டேய், உங்களை நான் எதுவும் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்லடா. ஐயோ அண்ணே, நான் சொல்லலனே. அவனே ரூமுக்கு வா, உனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு. சத்தியமா நான் சொல்லலனே, என்ன நம்புங்கனே. ரூமுக்கு வருவல்ல, அண்ணேன்ட்டு வருபவரு அப்ப இருக்கு உனக்கு. என்ன நான் தான் சொன்னேன். ஏய், இவ தாண்டா சொல்லியிருக்கா. அவசரப்பட்டுட்டீலனே. அநியாயமா பச்சை புள்ள யா மேல சந்தேகப்பட்டுட்டீலனே. நடிக்காதடா, நீயும் சொன்னது என் காதுல விழுந்தது. ஏனே ரூமுக்கு வந்துக்க அப்புறம் இருக்கு உனக்கு. அப்படி தப்பா நம்ம எல்லாம் எடுக்க கூடாதுனே. அவ சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நான் சொன்னேன். ஆமா, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ சொன்னா. அப்படியா? பாப்பாங்க வாயேன். வேண்டாம், நீ அடிப்பண்ணே. அதெல்லாம் அடிக்க மாட்டேங்க வா. ஏய் நான் கேட்கல. என்ன இரு, பேர பிள்ளைல அங்க மிரட்டிட்டு இருக்கானுல்ல, மிரட்டி முடிக்கட்டும். ஐயா தாத்தா, அப்பெல்லாம் இல்ல தாத்தா. சொல்லுங்கடா, அங்க என்ன நடந்தது? ஒண்ணுமே நடக்கல தாத்தா. ஏதோ ராதா உங்களுக்கு திட்டினாலா? இல்லையே, அத்தை ஒண்ணும் திட்டலையே. அத்தாடி என்ன போய் பாட்டி அண்ணா அழுதா நான் பார்த்தேன். திட்டுனாங்களானே. டேய் ஓடிரு, நாங்க பார்த்தோம்னே. கொஞ்சம் ரூமுக்கு வாயேன். வேண்டாம், நீ அடிப்பண்ணே. என்ன திலிப்பே சொல்லியா? என்ன நடந்தது? ஒண்ணும் இல்ல பாட்டி. அத்தாடி எல்லாரும் என்ன போய் சொல்லுதாவ. சின்ன பிள்ளைல தான் போய் சொல்லணும்னு பார்த்தா பெரிய விலம்ல ரொம்ப போய் சொல்லுதாவ. என்ன உங்கள ராதா திட்டுனாவல்ல. அதானே பெரிய வில இப்ப ரொம்ப போய் சொல்லுதாவ. டேய், பெரியவங்க தண்டா ரொம்ப போய் சொல்லுவாங்க. தெளிப் பண்ணணும் இப்ப பெரிய பிள்ளைல ஆயிட்டாங்கல்ல, அதான் போய் சொல்லுதாங்கடா. அத்தாடி நம்ம எல்லாம் பெரிய ஆளே ஆக்கூடாதுடா. நம்மளும் பெரிய இப்படிதான் போய் சொல்ல வேண்டியது வரும். கேட்டுச்சா? பெரியாளா போய் சொல்லுவாமா. இதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறது யாரு? நாம தானே. என்னைக்கும் குழந்தைங்க முன்னாடி போய் சொல்லக்கூடாது. புரியுதா திலிப்பே? திலிப்பே பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஏன்டா மறைக்கீங்க? அது வந்து பாட்டி, உன் தங்கச்சிக்கு முதல்ல பதில் சொல்லு. பெரியவங்க நான் போய் சொல்லுவாங்களாம், பெரியவங்க ஆக கூடாதா? உன்கிட்ட நான் என்ன சொல்லிருக்கேன்? என்னைக்கும் உண்மையை மறைக்க கூடாது. அது என்னைக்கும் நமக்கு ஆபத்துல தான் முடியும். சாரிங்க பாட்டி. எது நானும் தைரியமா பேசுங்கடா. என்ன ராதா அவங்க எதுவும் சத்தம் மாட்டாளா? ஆமா பாட்டி, எனக்கு கொஞ்சம் கோவம் தான். அத்தை சத்தம் போட்டுட்டேன். நீயே சத்தம் போட்டியா? அப்ப அங்க என்னதான் நடந்தது? அது ஒண்ணு இல்ல பாட்டி. அண்ணே நீ அவன் சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டானா, அதுக்கு அவ ஏழு ஊருக்கு குதிச்சிட்டு போறா. ஏய், பிள்ளைய பார்த்துட்டு பேசக்கூடாது. சரி, என்ன நடந்தது? சாரிங்க பாட்டி, நாங்க அவளை எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டோம். என் சின்ன பொண்ணுன்னு சொன்னா என்ன தப்பு இருக்கு? எப்படி சின்ன பொண்ணுன்னு சொல்லலானே? வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறா. அது அத்தை கிட்ட சொன்னா நீ செஞ்ச தப்பு தானே? திருப்பி திட்டுறாங்க அத்தை. நீங்க எந்த தப்பு பண்ணலையடா? ஆமா தாத்தா, இவன் எந்த தப்பு பண்ணல. எப்ப மூலம் அவன் சின்ன பொண்ணு தானே பேசியிருக்கான். ஓ சரி, ராதா கிட்ட நான் பேசுறேன். என்னடா சொல்ற? அத்தை ஒண்ணு திட்டுனாங்களா? ஆமாம்மா, ரொம்ப திட்டாங்க, அழுதுட்டான். எப்படிக்கா உங்க சம்மந்தி நம்ம பிள்ளை திட்ட முடியும்? இரு, நீ ஒத்தி கோபப்படாத. டேய் சரி, இதோட இதை விடுங்க. அப்பா காதுக்கு போகாம. எதுக்கு பிள்ளைல திட்டணும்? இல்ல ஏன் திட்டணும்னு கேக்குறேன். ஓச்சிடி. டேய், இது அம்மா கிட்ட அணக்கலாம சொல்ல வேண்டியதுடா. இல்லம்மா, நான் எதுவுமே பண்ணலம்மா. தங்கமே, நீ ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும்டா. என் பிள்ளை அழுதானே, என் பிள்ளை அழுதா. ஏக்கா உங்க சம்மந்தி சத்தம் போட்டு வைங்க சொல்லிட்டேன். டேய் விடுடா, அப்பாக்கு தெரிஞ்ச வருத்தப்படுவாங்க. சரிங்கம்மா, அதான் சொல்ல வேண்டானே, நம்ம தம்பி தான் சொல்லிட்டான். அத்தடி போய் எல்லாம் நம்மள பாப்பாவல. சரி தங்கம், அழாதானே? சரிங்கம்மா. எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அந்த ராதாவுக்கு. நீங்க விட்டால் நான் விட மாட்டேன். என் பிள்ளையவா நீ திட்டிருக்க? சரி சரி விடுங்க, அவளுக்கும் உரிமை இருக்குல்ல. அத்தைக்காரிக்கு இல்லாத உரிமையா? விடுங்க விடுங்க. அத்தை தப்பு பண்ணினா திட்டலாம். இவனுக்கு எந்த தப்பு பண்ணலையே.
அதானே எதுக்கு புள்ளைய திட்டணும்? ஐயோ போச்சு, தினேஷ் வந்துட்டாங்களே. ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பா. ஏங்க அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுங்க, ஏதாவது சத்தம் போட்டுருப்பாங்க அவ்வளவுதான். ஆமாப்பா, ஒண்ணும் இல்லப்பா. ஆமாப்பா, சும்மாதான் சத்தம் போட்டாங்கப்பா. நீ எது பேச வேண்டியதுடா? ஐயோ தினேஷ் போறாங்களே. மதன் அவளை பிடிங்க. போட்டோம் 5-6 கொடுத்துட்டு வரட்டும். ஐயோ பிள்ளைங்கன்னா மடத்துறவங்க போய் சண்டை போட்டுவாங்க. போட்டுட்டா. யார் பிள்ளை திட்டுறதே? என் பயிரோட திட்டிருக்காங்களே. நாங்களே அவங்கள திட்டினது கிடையாது. இவங்க யாரு? சதீஷே வாங்க, எனக்கு உண்டு நாக்கணும். அதானே நாமளே இவங்களை திட்டினது இல்ல. ஐயோ மூணு போதட்டி. சரியா, நீங்க வாங்க, அம்மா உங்களுக்கு சாப்பாடு வச்சு தரேன் வாங்க. பண்டம் தாரேன்னு தானே கூட்டு விட்டாவே, வேற எதுக்கு இப்படி பண்ணிருக்காவே? அவைய பண்டத்தை தின்னுட்டாலோ தமிழே, இனி நம்ம விட்டு பயில அங்க போனானுவ நான் ஓ மேல கோபப்படுவேன் சொல்லிட்டேன். நாம ஒரு நாளாவது இவனை திட்டிருப்போமா சொல்லி, இல்ல இந்த திட்டுதமா தான் நடந்துப்பானுவலா. என் பிள்ளை திட்டிருக்காளே, அவளை நான் விட்டு வைப்பேன். என் பையன் அம்மாங்கிற சொல்லுக்கு மறு சொல்ல மாட்டானுவேன். நான் இதுல நின்று நான் நிப்பானுவேன், போனா போவானுவேன். அப்பேற்பட்ட பையனை அவ திட்டுறதா? மீனா குட்டி நீ கோபப்படாத, சரியில்லை சொல்லிட்டேன். தமிழக்கா நான் எதை வேணாலும் தாங்கிக்கிடுவேன், பிள்ளைங்க விஷயத்துல மட்டும் நான் தாங்கிக்கிடவே மாட்டேன். நாமளே பார்த்து இவளை வளர்த்தோம், இவங்க யாரும் திட்டுறதுக்கு? ஏன் அவங்களுக்கு உரிமை இல்லையா? அக்கா இவன் ஏதாவது தப்பு பண்ணா நம்மகிட்ட சொல்லிருக்கணும். இப்படி இவ்வளவு பெரிய பையனை அவமானப்படுத்திருக்க கூடாது. ஆமாமா, ஏதாவது என்ன நம்ம கிட்ட தான் அவங்க சொல்லிருக்கணும். இப்படி தோளுக்கு மேல வளர்ந்த பையனை திட்டுறதுலாம் நல்லது இல்லம்மா. இது உறவுகளுக்குள்ள பிரிவு தான் வரும். அதான் என் முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டா. வேற ஒண்ணு இல்ல, மோக பாசம். சரிடா, நீ ஏன் சின்ன பிள்ளை திட்டின? எப்பவும் போலதான் பாட்டி சொன்னேன். சரி விடு. அதெல்லாம் இல்ல பாட்டி, அவ எப்பவும் போனும் கைமா இருக்கா. நாம ஏதாவது சொன்னாலும் டிஸ்டர்பன்ஸா இருக்குது. போனும் கைமா இருக்காளா? போனும் கைமா இருக்காளா? என்னடா சொல்ற? ஆமா பாட்டி, எப்பவும் போனும் கைமா தான் இருக்கா. அவ பேச்சு நடவடிக்கை சரியே இல்ல பாட்டி. என்னால நாங்க போனா அவளை பாசமா இருப்பா. இந்த திருப்பி எங்களை அவ கண்டுக்கவே இல்ல. எல்லாம் அந்த பாலா போன போனால வந்தது. இவன் அந்த போனை 2 வாட்டி சத்தம் போட்டு புடிங்கனா அந்த கோத்தை காட்டிட்டு போயிட்டா. நீ ஏன்டா புடுங்கன? இல்ல பாட்டி, 2-3 மெசேஜ் வந்தது. நான் பாக்கும்போது மெசேஜ் வந்தது. திரும்ப போனை கேட்டா அந்த மெசேஜ காணும். அத சந்தேகப்பட்டு. தமிழே, அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரி பாப்போம். சரிங்கப்பா, இந்த மனுஷன் கிட்ட தலைப்போட அடிச்சுக்கிட்டேன். போனை வாங்கி கொடுக்காதீங்க. தினேஷ் தானே போன் வாங்கி கொடுத்தான். வாங்கி கொடுக்க சொன்னதே இவ தானே. சும்மா இருட்டி. ஆமா, தமிழக்க தான் வாங்கி கொடுக்க சொன்னாவே. தமிழே இல்லத்த, அவளுக்கு மாமானா உசுரு. அவங்களுக்கு வாங்கி கொடுக்கல இஷ்டம் கிடையாது. எங்க தினேஷ வெறுத்துருவாளோன்னுதான். இப்படி வெறுத்துட்டு போட்டோம். இப்படி உறவெல்லாம் பிடிச்சு வைக்க நினைக்க கூடாது. வாங்கி கொடுத்த பாசம், வாங்கி கொடுக்கலனா பாசம் இல்லைன்னா அது என்ன அர்த்தம்? அந்த பிள்ளை கிட்ட இருந்து அந்த போனை புடுங்க வழிய பாருங்க. இல்ல அந்த பிள்ளை வாழ்க்கை நாசமா போயிடும். எப்போ எந்த நேரத்துல நம்ம கையில ஒரு பொருள் வரணுமோ அந்த நேரத்துல தான் வரணும், மத்தபடி வரக்கூடாது. எல்லாமே அதினதின் காலத்துல தான் நடக்கணும். சும்மா தேவையில்ல போலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அந்த பொண்ணு கிட்ட போனை வாங்குங்க. நானே அவ வாழ்க்கை நாசம் வைக்கிறோம் போலுக்க. ஐயோ முத வேலையா போய் போனை வாங்கிடணும். சரிதான், போன் வந்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை மாறி இருக்கு. நாம சந்தேகப்பட்டது சரியா இருக்குமோ? கன்ஃபார்மா தான்க்கா. சரி அத்தை இருக்காங்க, பாத்துக்கலாம் விடுங்க. ஐயா தெளிப்பனே வாங்க. அம்மா தோசை சுட்டு தரேன், வந்து சாப்பிடுங்க வாங்க. சரிங்கம்மா. ஐயா தெளிப்பே வா. சரிங்கம்மா. என் பிள்ளைங்க திட்டிருக்கா பாரு, அவ பிள்ளை தண்டிக்க துப்பு இல்ல, என் பிள்ளை தண்டிக்க வந்துட்டான். சரியா? அம்மா சாப்பிட கொடுத்தாங்கல்ல அப்போ. சரிங்க தாத்தா. சரிங்க தாத்தா. சரியா, கவலைப்படாம போங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணல, போங்க. சரிங்க பாட்டி. அச்சுமுறுக்கு கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு பிள்ளைல திட்டிட்டு விட்டுருக்காள. அம்மா அப்ப அச்சுமுறுக்கு இல்லையா? எனக்கு அச்சுமுறுக்கு வேணுமே. எனக்கு அச்சுமுறுக்கு திங்கன போல இருக்கு. அம்மா நான் செஞ்சு தரேன், வீட்டுக்குள்ள வாங்க. அக்கா 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 வெளிய வான்னு சொன்னேன். தினேஷே, மாமா அக்கால வர சொல்லுங்க. இல்ல தினேஷ் வெளிய நின்னு கத்திட்டு இருக்க. ஏன் உள்ள வர வேண்டியதானே? இனிமேல் இந்த தினேஷ் சாவர வரைக்கும் உன் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டான். இல்ல என்ன பேசுற? தினேஷே அப்படி பேசக்கூடாது. நான் சும்மா சொல்லல மாமா, சத்தியமா தான் சொல்றேன். இந்த தினேஷ் சாவர வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கவே மாட்டான். இல்ல உனக்கு கிறுக்கது பிடிச்சதா என்ன? பாசத்துக்காக தான் என் பிள்ளைல உன் வீட்டுக்கு நான் அனுப்புனேன். இங்க பாரு, இனிமேல் என் பிள்ளைய பார்க்க கூட நீ செய்யக்கூடாது. தினேஷே இனி மீறி என் பிள்ளைங்களை பார்க்கவோ பேசவோ செஞ்ச தினேஷ் ஆத்தத்துல வார்த்தை விடாத. நிதானமா இரு. இவதான் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டானா நீயுமா? நீ தமிழ் புருஷன் தானே, அதுக்குள்ள ஞானம் உனக்கு வேண்டாம். அதனாலதான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க. நீ புள்ள பாசத்துல பேசிக்கிட்டு இருக்க. இங்க வா, நீ உள்ள வா. இல்ல மாமா, இனி செத்தாலும் இந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன். இல்ல அப்போ என் தம்பி பிள்ளைய திட்டக்கு உரிமை இல்லையா? இல்ல, என் பிள்ளைங்களை யாரும் திட்ட கூடாது. என் புள்ள தப்பு பண்ணிருந்தா என்கிட்ட சொல்லி நான் கேட்பேன். என் பிள்ளைங்களை நீ கேட்க கூடாது.
கேட்கறது மட்டும் இல்ல, நீ திட்டிருக்க. அது திட்டலடா, சொல்லதானே செஞ்சேன். எப்படி என் பிள்ளை நீ அவமானப்படுத்தலாம்? என் புள்ள கண்ணுல கண்ணீரு, என் இதயத்துல ரத்தமே வடியுது. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்க்கா. நீ புள்ள பாசத்துல பேசிட்டு இருக்கடா. ஆமா, புள்ள பாசம் தான். என் புள்ள மேல எனக்கு பாசம் தான். நான் பாசம் வச்சுக்க பாத்திருக்கிய? என் பிள்ளைங்க என் மேல வச்சுக்க பாசத்தை நீ பாத்திருக்கியா? சரிடா, அவ செஞ்ச தப்புதான், விடு. நான் சத்தம் போட்டு வைக்கிறேன். இல்ல மாமா, என் புள்ள கண்ணுல கண்ணீரை பாத்துட்டேன் மாமா. எனக்கு தாங்கிக்க முடியல. ஏண்டா, அப்போ உன் பிள்ளை திட்டவே கூடாதா? திட்டக்கூடாது, திட்டக்கூடாது, திட்டக்கூடாது. டேய், நீ பாசத்துல பேசிட்டு இருக்கடா. உன் பாசத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்கு. அதுக்காக நீ நடந்துக்கிற விதம் தப்பு. தமிழுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவா. நீ முத வீட்டுக்கு போ. இரு, தமிழுக்கு போன போட்டு சொல்றேன், அப்பதான் நீ சரிப்பட்டு வருவ. யார பத்தி எனக்கு கவலை இல்ல. என் பிள்ளைங்களை யாரும் திட்டக்கூடாது. என் பிள்ளைங்களை யாராவது பேச பார்த்தேன், இனிமேல் என் பிள்ளைங்க உன் வீட்டுக்கு வந்தாதானே பேசுவேன். தினேஷ், அவசரப்பட்டு வார்த்தை விடாதடா. என்ன பண்ணுவியோ யாது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இங்கிருந்து போகும்போது தினேஷ் சமாதானம் ஆகி தான் போகணும். என் கனவு என்னன்னு உனக்கு தெரியல. ஏங்க, அதுக்காக என்ன பண்ணுவியோ யாது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. தினேஷ் இங்கிருந்து போகும்போது சமாதானமா போகணும், புரியுதோ? அவன் சமாதானமா போனா வீட்டுக்குள்ள வா, இல்ல அப்படியே போயிரு. இப்போ உனக்கு திருப்தியா? உன் மாமா என்ன திட்டிட்டு போறாங்க. என் பையனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவனு உலகமே நாதான். என் பிள்ளைங்களுக்கு நான் உசுரு. சரிடா, அது ஏதோ சும்மா திட்டுனேன். தம்பி பிள்ளை தானடா திட்டுனேன். என் பிள்ளைங்களை எதுக்கு தெரியுமா நான் உன் வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன்? நீ பாசமா இருந்த, அதனாலதான் என் பிள்ளைங்களுக்கு பாசம் கிடைக்குதுன்னு தான் உன் வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சேன். என் பிள்ளைங்களுக்கு எல்லாரும் பாசமும் கிடைக்கணும். என் பிள்ளைங்களுக்கு எல்லாரும் பாசமும் கிடைக்கணும்னு ஆசைப்பட வேணாம். எல்லாரும் பாசத்திலையும் என் பிள்ளைங்க தகச்சு போய் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தினு எல்லாரும் கூட என் பிள்ளைய நான் வாழத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வீட்டுல எல்லாருக்கும் என் பையன் எல்லாம் உசுரு. எல்லாரும் தலை புள்ள மாதிரி பாப்பாங்க. என் பிள்ளை ஏத்து ஒரு வார்த்தை கூட யாரும் பேச மாட்டாங்க. அதுக்காகத்தான் நான் அந்த வீட்டுல இருந்துகிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு எல்லா பாசமும் கிடைக்கும் தான் நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் என் கிட்ட இருக்க வசதி வாய்ப்புக்கு ஒண்ணு விட நான் வசதி வாழ முடியாது? என் பிள்ளைங்களை அனாதையா வளர்க்கறதுக்கு நான் விரும்பல. யாரும் இல்லாதவங்களை வளர்க்கறதுக்கு எனக்கு விரும்பல. பாசத்துக்கு கூட என் பிள்ளைங்க மத்தவங்களை பார்த்து ஏங்கிட கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன சைக்கோ மாதிரி பேசுறான்? ஒட்டுமொத்த பாசமும் என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும் தான் நான் அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அங்க அப்படித்தான் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அதனால என் பிள்ளை நாங்க வளர்த்துட்டு இருக்கேன். நீ என்னன்னா என் பிள்ளைய கட்டி இருக்க, இனி உன் வீட்டுக்குள்ள காலையில தச்சு தெரிஞ்சுக்க. நான் ஏன்னு கேளு. என்னடா பேச்சு பேசுற? நான் அக்கா அந்த மறந்துறாத. நீ பிள்ளை பாசத்துல சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்க, மறந்துறாத. ஆமா, என் பிள்ளைங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். சரிடா, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு, நான் செய்யறேன். மரியாதையா வந்து என் பிள்ளைங்க கிட்ட மன்னிப்பு கேளு. சரி, மன்னிப்பு கேட்டா பழக்கமா வந்து போயிருப்பல்ல. தமிழ் வருவா, என் மகன் வருவா. இனி நானும் என் மகனும் வர மாட்டோம். உன் மாமாக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அது என் பிள்ளைய திட்டத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். மாமா என்ன வீட்டுக்குள்ள விட மாட்டாருடா. என் பிள்ளைய திட்டினா இதான் தண்டனை தெரிஞ்சுக்க. கொஞ்சமா தம்பி மாதிரி பேசுடா. நான் உனக்கு தம்பியா இருக்கிறத விட என் பிள்ளைகளுக்கு நான் அப்பாவா இருக்கணும். இவன் என்ன புள்ள பாசத்துல இப்படி இருக்கான்? இவன் பெக்காத புள்ளைல மேல இவனுக்கு இவ்ளோ பாசமா? என்ன இப்படி இருக்கான்? எதுக்கு நம்ம வீட்டுல வர சொல்லி இருக்காவன்னு தெரியலையே. அம்மா, அம்மா, வாடா வா. என்ன வெளியிலாம் சௌரியமா இருக்கே? என்ன யார் சௌரியத்துக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கேன். எதுக்கு கூப்பிட்டுட்டீங்க? ஓ, அப்பா மேல இன்னும் கோவம் குறையல. பணத்தை வாங்கிட்டு புள்ளைய விக்கிற மாதிரி வித்துட்டீங்கல்ல. டேய், அந்த நல்ல சினிமா ஏத்து நிக்க முடியுமாடா? ஏன் அவன் என்ன அரக்கனா இல்ல பிசாசா? அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தானே. யார்ட்ட அவன மனுஷன் சொன்னது? அவன் உண்மையிலே ஒரு அரக்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? டேய், சத்தியமா அவன் மனுஷனே கிடையாது. அவனை பத்தின எல்லாமே எனக்கு தெரியும். அவனுக்கு பயந்து தாண்டா நானே தேர்தலே நிக்காம நின்னேன். என்கிட்ட இன்னும் ஆள் பலம் இருக்கு, பண பலம் இருக்கு. எது இருந்தாலும் அவனை ஜெயிக்க முடியாது. அவன் மனித ஜென்மத்துக்கு கீழான ஒரு ஜென்மம். மிருகத்துல கூட அவனை சேர்க்க முடியாது. அதுக்கும் கீழான ஒரு ஜென்மண்டாக. அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நீ சின்ன பெண்ணமா ஆயிடக்கூடாது. நான் பணத்தை வாங்கிக்கிட்டு நான் இதை இப்படி பண்ணினேன். எனக்கு பணத்துக்கு மேல ரொம்ப ஆசைப்பாரு. ஏன் நம்மகிட்ட இல்லாத பணமா? அவன் பல குடும்பத்தை அழிச்சிட்டு தான் அதுல அஸ்திபாரத்தை போட்டிருக்கான். உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம சொந்த ஊர் இல்ல? ஆமா, எட்டியப்புறம். நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்திருக்கோம் உனக்கு தெரியுமா? இது டவுன்னால வந்தோம். டவுன்னால வரல, பயத்தினால வந்தோம். என்னப்பா சொல்றீங்க? எட்டியாபுரத்துல ஒரு குடும்பத்தையே தரமட்டமாக்கிட்டான்டா. தாயி பிள்ளை புருஷனு குடும்பத்தையே சீர்குலைச்சிட்டான், செதைச்சிட்டான்டா. அது தண்டா அஸ்திவாரத்தையே போட்டான். நீங்க இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்பா அது தெளிவா சொல்லுங்க. டேய், நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டான்டா. அதுக்கப்புறம் தாண்டா அவன் பெரிய ஆளே ஆனா. அப்படின்னா
அது பொண்ணுத்தர அண்ணன் குடும்பம் தான். அந்த பிள்ளைங்கள்லாம் இப்ப எங்கப்பா? அந்த குடும்பத்துல இப்ப ஒருத்தர் கூட உசுரோட இல்லடா. ஒருத்தர் கூட இல்லையா? எல்லாமே உசுரோட தானே இருக்காங்க. நீங்க கண்ணால பாத்தீங்களாப்பா? கூட இருந்தவனே நான் தானடா. அப்பா